வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.newgovernmentjob.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் லிங்க்ஸ்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோலேருந்து தான் நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. காலி இடங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4200 காலி இடங்கள் கிட்ட உங்களுக்கு இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 10 days மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு 45,000 வரைக்குமே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்களே லேப்டாப்புமே கொடுத்துருவாங்க, ஒய்ஃபை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து செட்டில்ட் ஆகிற மாதிரி ஒரு பர்மனெண்ட் ரெக்யர்மெண்ட் மாதிரி தாங்க இருக்கும் இதுவுமே. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்பிங்லையுமே வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங், எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரிங்கு, கண்டென்ட் ரைட்டரு, அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டு, QA இன்ஜினியர் சொல்லிட்டு உங்களுக்கு இத்தனை டைப்பிங்லுமே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. இதில் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷஸாக இருக்கும்போது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிவியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டில் கொஞ்சமாச்சும் தெரியும், உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஃப்ரெஷஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து அந்த நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த போஸ்டிங்கோட நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு வரும். அதை வந்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்கள் பர்சனல் டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, லாஸ்ட் நேமு, மெயிலு, காண்டாக்ட் நம்பரு, கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா எந்த இயரில், அப்புறம் மெயிலாக ஃபீமேலாக, எக்ஸ்பீரியன்ஸு, கரண்ட் எம்ப்ளாயாக என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்து சேல்ரி என்ன, அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்க நோட்டீஸ் பீரியட், அதுலேருந்து வரணும் உங்கள் நோட்டீஸ் பீரியட் எப்படி இருக்கும். மோஸ்ட்லி 1 வீக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்குங்க. 1 month ஆகும் அப்படிலாம் சொன்னிங்கன்னா அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். லொக்கேஷன் என்ன, நீங்கள் என்ன லொக்கேஷனை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். கடைசியாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்குது. அதை அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கூட. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜாபோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.